இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதா, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்திலிருந்து ஆண்டவரே, நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சரித்திர புத்தகமாகிய நியாயாதிபதிகள் நின்று கடவுள் அருளும் வெளிச்சத்தில், வேத வெளிச்சத்தில் இன்றைய காலத்து நற்செய்தி பணி பண்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் அதற்கான திறன் வாய்ந்த தலைமை பொறுப்புகளை இன்றைக்கும் நமக்கு கொஞ்சமும் சளைக்காதபடி அவைகளை எடுத்து தருகிறது. இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு தலைமை பண்பாளர் கிதியோன். ஆண்டவர் அவரை நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில்
14வது வசனத்தில் இப்படி அழைக்கிறார். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்காக கடவுளின் பிள்ளைகள் அவருடைய அடியவர்களாய் உருவாக்கப்பட்டு, எளியவர்களாய் அவர்கள் புரியப்பட்டு, சிறியவர்களாய் காட்சியளிக்கப்பட்ட ஒரு மகத்தான தலைமை பண்பு கிதியோன் என்கிற இந்த மனிதனின் வழியாய் நமக்கு இன்றைக்கும் வருகிறது. இத்தனை மகத்தான சாதனையை செய்த கிதியோன் என்கிற இந்த மாமனிதர் நியாயாதிபதி புத்தகத்தில் தன்னை பற்றியும் தன்னுடைய அழைப்பை பற்றியும் அதிகம் சந்தேகித்த ஒரு தலைமை பண்பாளர் என்று சொல்ல வேண்டும். நானா கடவுளே, நானா மனாசே குடும்பத்திலே அத்தனை எளிய குடும்பம் ஆயிற்றே, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரும் சிறியவன் ஆயிற்றே. 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். என் அழகான ஒரு வாக்கு. சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கம் என்கிற இந்த மிஷனரி இயக்கத்தில் இந்தியாவின் 141 கோடி மனிதர்களுக்கு 2000 ஆண்டுகளாய் மகத்தான திருச்சபை, மாபெரும் மக்கள் இயக்கங்கள், இன்றைய காலத்து எழுச்சிமிகு திருச்சபை என்றெல்லாம் இயங்கி வருகின்ற இந்த மிஷனரி பணியில் உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ இன்றைக்கும் புறப்பட்டு போ என்று அழைக்கிற ஒரு சத்தத்தை இதன் வாயிலாக நாம் பெறுகிறோம். ஏன்? ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். கடவுளின் எதிர்பார்ப்பு இப்படி கடவுளின் திட்டத்தை செய்து நிறைவேற்றுவது. அந்த அழைப்பை ஆண்டவர் தந்திருப்பார் என்றால் எனக்குள்ளாக உள்ளான பார்வை பெறுகிறது, ஊக்கம் பெறுகிறது, என்னை சரியாக பார்க்கும் விதங்கள் பெறுகிறேன். பெற்று ஆண்டவரின் தலைவர், ஆண்டவர் ஒரு சொல்லி இருக்க, ஆண்டவரின் திட்டம் என்னிலே நிறைவேறுவதற்காக அவருடைய எதிர்பார்ப்பு இருப்பதனால ஆண்டவரின் கிருபை கொண்டு நான் முன்னேறுவேன். ஆகிலும் சந்தேகம் வந்ததுனால அவரை பற்றி அவர் சிறப்பாக தன்னை ஊர்ஜிதம் செய்வதற்காக, சரி செய்து கொள்வதற்காக அடையாளத்தை கேட்கிறார். தலைமை பண்பு பல்வேறு விதங்களில் உருவாகிறது. திறன்களை கொண்டு ஆண்டவர் இந்த பண்பை பக்குவப்படுத்துகிறார், சாமர்த்தியத்தை கொண்டு பக்குவப்படுத்துகிறார், தொடர்பு துறைகளின் திறன்களை கொண்டு வளர்ப்பிக்கிறார். இவைகள் எல்லாவற்றின் வழியாக ஆண்டவரின் திருத்திட்டத்தில் ஒரு குணாதிசயம் கொண்டு ஆண்டவரின் அடியவராய் பயன்படுத்துவதற்காக கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்தியதாக வேதவசனம் கூறுகிறது. நான் இஸ்ரவேலை காப்பதற்கு மாத்திரம், அது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாங்கு உள்ளம் வந்ததுன்னா அதுதான் தகுதி. டாக்டர் கமலேசன் இதை எங்களுக்கு போதிக்கும் போதெல்லாம் சொல்வார். தாழ்மை, எளிமை, சிறியவன் என்கிற ஒரு சரியான பார்வை எல்லாம் சரியானது தான். ஆனால் உன்னை அது சிறுமையாக்கக்கூடாது, அது உன்னை தகுதியாக்குகிறது. ஏனென்றால் தேவ திட்டம் அத்தனை பிரம்மாண்டமான திட்டம். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதை உணர்ந்த மாத்திரத்தில் உள்ளான பார்வை வருகிறது, தலைமை பண்பு வெளிவருகிறது, திறன்கள் பெருகுகிறது, சாமர்த்தியம் வளர்கிறது,
தொடர்பு கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். எண்ணிறந்த அடையாளங்களை இந்த 46 ஆண்டுகளின் அனுபவங்களில் மிஷனரி பணியில் சிறப்பாக சொல்ல முடியும். எளியவர்களை அசாத்தியமான மனிதர்களாய் கடவுளின் இந்த பரிவான தரிசனம் வளர்க்கிறது, வார்ப்பிக்கிறது, கூர்மைப்படுத்துகிறது, வாரி இறைத்து பெரும் பெரும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தி இருக்கிறது. அப்படி இன்றைக்கும் செய்வதற்கு தொடர்பு கிருபைகளை அசாத்தியமாக அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் கொட்டி கிடக்க பண்ணுகிறார். அது வெளிவருகிறது. இவைகள் எல்லாவற்றையும் கொண்ட குணாதிசயம் கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார். கிதியோன் எப்படி தெரிந்தெடுத்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. தம்மோடு கூட இந்த திருத்திட்டத்திற்காக தலைமை ஏற்க வைக்கிற தெரிந்தெடுத்த கடவுளுடைய பிள்ளைகளுக்காக அவர் காத்திருக்கும் போது என்ன செய்கிறார் பாருங்க. இந்த திருத்திட்டத்திற்காக பெரும் ஜனம் ஒன்றை கூட்டணும்னு ஆசிக்கிறார், ஈர்க்கிறார். விதங்களில் அவர்களை ஆசை கொள்ள வைக்கிறார். கொஞ்சம் பேருக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வெற்றிக்காக புறப்படும் போது கொஞ்சம் பேர் பயந்தவர்கள் போகலான்னு சொல்லி அவர்களை அங்கேயே விட்டு விடுவதற்கு ஒரு பரீட்சை செய்கிறார். முடியும் போது, இந்த தேர்ந்தெடுத்து முடியும் போது, முடியும் எல்லையில் கொஞ்சம் பேர் தகுதியானவர்களாக இல்லை என்று அவர்கள் தீர்மானம் செய்கிறார். கர்த்தர் பார்க்கிற வண்ணமாக பார்த்து, கர்த்தர் தெரிந்தெடுக்கிற வண்ணமாக தெரிந்தெடுத்து, ஒருங்கிணைத்து, ஒருமுகப்படுத்தி, ஓர் அணியில் ஓர் திசையில் சென்று காரியங்களை செய்வதற்கு அணுகுமுறை வகுத்த தலைமைத்துவத்தை கிதியோனன் கேட்கிறார். மீதியானியர் என்கிற எதிராளிகளை, இந்தியாவில் தேவனுடைய திருசுத்தத்தை, தேவனுடைய நீதியை, சமுதாய பார்வையை யதார்த்தமாய் அழகாய் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு விரோதமாய் இருக்கிற இவைகளை கையாள்வதற்காக அணுகுமுறை வகுத்த தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிற மனிதர்களை ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்த்த பிறகு கொஞ்சம் வெற்றியை தந்து அந்த வெற்றியின் வழியாய் எஞ்சி நிறைவேற்ற வேண்டிய பெரும் வெற்றிக்காக அந்த வெற்றியை பயன்படுத்தி மாபெரும் வெற்றியை வேதவசனம் இங்கே கூறுகிறது. என்ன சொல்லுகிறான் பாருங்க. 7வது அதிகாரத்தில் 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டால் போதும். 300 பேர் இருந்தால் போதும். 1967 ஆண்டு முதலாவது கிதியோனின் முகாம் என்கிற அந்த முகாம் 1967 ஆண்டில் நிறைவேறியது. 300 பேர் மட்டும்தான் அந்த முகாமுக்கு அழைக்கப்பட்டார். அதை அமைத்த எங்களுடைய முதல் பொதுச் செயலாளர்கள் சொல்லுவார்கள், 300 பேரும் அந்த 3 நாட்கள் அந்த பாளையத்தில் குளக்கரையில் கூடி நின்று கொண்டாடி கடவுளின் திட்டத்தை அழைப்பாக ஏற்று இந்தியாவை சந்திக்கும் அந்த சவாலுக்கு ஒப்பு கொடுக்கும்போது 300 பேரும் போவதற்கு எழும்பி நின்றார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். 300 பேரும் தங்களை அனுப்புவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள், ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள், செயலாற்றுவதற்காக 300 திசைகளுக்கு சென்றார்கள். இல்லை 4 திசை அல்லது 8 திசை தான் சொல்லுவோம். ஆனால் இந்த 300 பேரும் ஒப்பு கொடுத்தலோடு கிளம்பும் போது கிதியோனியர் முகாம் 300 எல்லைகளுக்கு இவைகள் அனல் பிளம்பாக சென்றது என்பது வரலாறு. வசனம் சொல்லுகிறது, பானை இருந்தால் போதும், எக்காலத்தை ஊதினால் போதும், தீவெட்டியை வைத்து கொண்டால் போதும், 300 பேரும் சேர்ந்து ஒரு அணுகுமுறை வகுத்த ஒரு போராட்டத்தை பாளையத்துக்கு விரோதமாக ஊதி சுற்றி உடைத்து மீதியானியர்களை மேற்கொள்வதற்காக கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று ஆர்ப்பரிக்க
அவர்கள் ஒப்பு கொடுக்கும்போது மீதியானியர்கள், கடவுளின் திட்டத்திற்கான எதிராளிகள் சிதறி கூக்கரிலிட்டு திசை தெரியாமல் ஓடி போனார்கள். 21வது வசனம். அவர்கள் ஒருவர் விடாமல், தப்பி ஓடி போக விடாமல் 300 பேரும் இக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமங்கும். 22வது வசனம். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். ஆண்டவர் அந்த பெரும் திட்டத்தை கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று ஆக்கினார். எத்தனை அழகான ஒரு வழி! கர்த்தர் எவ்வளவு மகத்தான கடவுள்! அவர் ஒரு தாழ்ந்த எளிய ஒரு தலைவனுடைய பட்டயத்தை தம்முடைய பட்டயம் என்று அங்கீகரித்து இந்த மாபெரும் வெற்றியை சுதந்திரிப்பதற்கு பயனாக்கினார். ஏன் அப்படி செய்கிறார்? உலகம் அப்படிப்பட்ட மிகுதியான சாதாரண சாமானியர்களை வெகுஜனமாக கொண்டிருக்கிறது. அவர்களில் இப்படி எளிய சிறிய மனிதர்களை திரளாக ஆண்டவர் எழுப்புவதற்காக இதை செய்கிறார். ஆண்டவரின் நாமத்தில், அவருடைய வசனத்தில், அவருடைய கிரியில் நம்பிக்கை வைப்பதற்காக செய்கிறார். மனிதர்களில் அல்ல, பிரம்மாண்டமான பிரபலமானவர்களில் அல்ல, எளிமையானவர்களில். ஏன்? அவரில் அவருடைய திட்டத்தை அவர் மூலமாக அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காக. இவைகளின் வழியாய் வல்லமையின் அடையாளமாய் கிதியோன் என்கிற மனிதனை கொண்டல்ல, அவனை சார்ந்த 300 பேரை கொண்ட அந்த படைக்கு அல்ல, மனோசே என்கிற அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு அல்ல, அவருடைய மகனில் கடைசி மகனாகிய அவனை கொண்டல்ல, தேவரீர் இதை செய்தீர் என்பதை அறிந்து கொள்வதற்காக. இன்றைக்கு இந்தியாவில் அப்படிப்பட்ட மகத்தான திட்டத்திற்காக நம்மை எதிர்பார்க்கிறார். எளியவர்களை தலைமை பண்புக்காக, பொறுப்புணர்வுக்காக, பொறுப்பை ஏற்பதற்காக, பொறுப்பில் பங்கெடுப்பதற்காக என்ன செய்ய வேண்டியிருக்குது? உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. இன்றைய மிஷனரி நிகழ்வு 5G என்று சொல்வார்கள். 5G ஜெனரேஷனில் இப்போது 3Gயாக இருந்துச்சு செல்ஃபோனில், 4G ஆச்சு. இப்போது எல்லா பட்டணங்களிலையும் 5G என்று சொல்கிறார்கள். முதலாவது அங்கலாய்த்து ஜெபிக்கிறது, groaning in prayer. இரண்டாவது கோயிங் into mission. பீகாருக்கு போகணும், ஜம்மு காஷ்மீருக்கு போகணும், குஜராத்துக்கு போகணும், இந்தியாவின் பிற எல்லைகளுக்கு, இந்தியர்கள் வாழ்கின்ற எல்லைகளுக்கு போகணும், இந்த தலைமுறைக்கு போகணும். ஆனால் நான் இருக்கிற வீதியிலேயே, இருக்கிற திருச்சபையிலேயே, இருக்கிற நிலையிலேயே ஆண்டவரின் கிருபை கொண்டு இப்படிப்பட்ட தரிசனம் கொண்டு அனுப்பப்பட வேண்டும். வங்கிக்கு போகும்போது, அஞ்சலகத்துக்கு போகும்போது, சந்தை வெளிக்கு போகும்போது, தொடர்புகளோடு கூட வாழும்போது, கிருபைகளோடு கூட பிறரோடு நான் சம்பாஷணை செய்யும்போது, அனுப்பப்பட்டவன் என்கிற அந்த கிருபையை கொண்டவனாக. செகண்ட் G இஸ் கோயிங். இரண்டாவது போவது. மூன்றாவது கொடுப்பது. நான்காவது கூட்டுவது, கேதரிங், கிவிங், கேதரிங். ஐந்தாவது G வாழ்த்துவது, கிரீட்டஸ். groaning, going, giving, gathering and greeting. இந்த பெரும் கிருபை கொண்டு ஆண்டவர் நம்மை பெரும் திரளாய் நிறைவேற்றுவதற்காக, நம்மை நமது எல்லையில் கடவுளின் திட்டத்திற்காக ஆண்டவர் வழியாய் தொன்று தொட்டு செய்த அந்த திட்டத்தில் இந்த தலைமுறையின் தங்க பொறுப்பாய் ஆண்டவர் நம்மை எடுத்து வல்லமைப்படுத்தி பயன்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட பெரும் கிருபைக்காக இந்த தேசம் காத்திருக்கிறது.
தேசத்தின் ஒவ்வொரு எல்லையிலேயும் அணுகுமுறை வகுத்த ஒரு சீர்திருத்த திட்டம் நமக்காக காத்திருக்கிறது. போர் காத்திருக்கிறது. கடவுளுக்கு திட்டத்திற்கு எதிராக இருக்கிற எதிரிகளை முறியடிப்பதற்காக கடவுளின் திட்டம் காத்திருக்கிறது. கிதியோன் அதற்கான மகத்தான திட்டத்தை நிறைவேற்றிய வெற்றி திருமகனாய் தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்டான். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரட்டுமா? ஜெபிக்கலாமா? பரம தகப்பனே, இந்த தருணத்தில் அப்படிப்பட்ட தேவையோடு கூட நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாரை வார்த்து தரவும், ஒப்பு கொடுத்தலோடு கூட உம்முடைய திருமுகத்தில் நின்று இந்த தேசத்துக்காக காத்திருக்கவும், நீ தருகிற அணுகுமுறை கொண்டு இந்த தேசத்தில் தூரமான எல்லையில் நான் வாழ்கின்ற எல்லை வரைக்கும் இருக்கிற எல்லைகளில் நாங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளை ஒருங்கிணைத்து செய்வதற்கு சீராய், சிறப்பாய், தாழ்மையாய், ஒப்பு கொடுத்தலோடு நீர் உலகில் நீ செய்ய வேண்டிய மிகப்பெரிய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்த ஒரு சீர் கிருபை பெற்றவர்களாய் எங்கள் தலைமை பொறுப்பில் நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தார். தந்து எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதான்.